வணக்க மக்களை, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இழுத்து பிடித்த எடப்பாடி பழனிசாமியை விட்டு விலகும் நிர்வாகிகளா? மதுராந்தகத்தில் சம்பவம் செய்யும் தாவைக்கா என்ன? வாங்க வீடியோவை மூலமாக்கலாம். அதாவது தமிழக அரசியலிலே இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் தமிழக அரசியல் நடைபெறும். இந்த மாற்றம் என்பது மக்களிடம் பெரும் எதிர்பார்ப்பெல்லாம் நிலவிக் கொண்டிருக்கிறதா? அந்த வகையில்தான் அதாவது அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் பிளவு என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளது. அந்த வகையில்தான் தமிழகத்திலே அதாவது அதிமுகவிலிருந்து விலகிச் சென்று மாற்றுக் கட்சியில் இணைவது என்பது தமிழக அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. அந்த வகையில்தான் அதாவது காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர்களுடன் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று அவசர ஆலோசனை ஒன்றை மேற்கொண்டிருந்தார். அப்பொழுது இருப்பினும் சென்னை சேர்ந்த அதாவது மாவட்ட செயலாளர்கள் சிலர் முக்கிய நிர்வாகிகள் இன்று மதுராந்தகத்தில் நடக்கும் தாவைக்கா விழாவில் கூட அக்கட்சியில் அவர்கள் இணைவதாக பரவலாக பேசப்படும் செய்தி அதிமுக தொண்டர்களே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது ஏற்கனவே அதிமுகவின் முக்கிய புள்ளியில் தாவைக்காவில் இணைந்துவிட்டார்கள். இப்படி இருக்கையில் அடுத்தடுத்து மாவட்ட அளவில் நிர்வாகிகளும் மற்றும் தாவைக்க படையெடுத்து வருவது என்பது அதிமுகவை மேலும் பலவீனப்படுத்தும் நிகழ்ச்சியில்தான் நிலவு கொண்டிருக்கிறதா? அதாவது சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக கடந்த 60 ஆண்டு காலமாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திராவிட கட்சிகளை தாவைக்கா ஓரம் கட்டியிருப்பதும் இதில் அதிமுகவுக்கு தான் பெரிய அடி கூட விழுந்திருக்கிறதா? ஏனென்றால் எதிர்க்கட்சி வரியில் அந்தஸ்தை இழந்துவிட்டது என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. கூட்டணி பெரிய அளவில் கை கொடுக்காதது என்பதால் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் தேர்தல் பிறகு கூட அதிமுக மீது பலரும் விலகி தாவைக்காவில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் அதாவது சிட்டிங் எம்எல்ஏக்களும் 4 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவைக்காவில் இணைந்துவிட்டார்கள். இதன் தொடர்ச்சியாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜா, SV சம்பத், உடுமலை ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் தாவைக்காவில் இணைந்திருக்கிறார்கள். இதையடுத்து இன்று அதாவது மதுராந்தகத்தில் மாற்றுக் கட்சியினர் தாவைக்காலையும் நிகழ்ச்சி நடக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பெயர் என்னமோ மாற்றுக் கட்சி இணையமுடாதான், ஆனால் உண்மையில் அதிமுகவில் தான் அதிக அளவில் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதாக பேசப்பட்டு வருகிறதா? இருப்பினும் தாவைக்கா இத்துடன் நிற்கவில்லை. காட்சியை அடிமட்ட அளவில் பலப்படுத்த முயற்சி செய்து வருகிறது. இதனால் அதிமுகவில் இருந்த மாவட்ட செயலாளர்கள் வைத்து அக்கட்சியுள்ள ஒன்றின கிளை நிர்வாகிகள் வரை கண்டிப்பாக தாவைக்கா இணைக்க கட்சி தலைமை திட்டமிட்டு இருக்கிறதாம். இந்த திட்டத்தை தான் இன்று மதுராந்தகத்தில் அதாவது எக்ஸிக்யூட் செய்ய இருக்கிறதாக கூறப்படும் செய்திதான் அரசியலே ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. அது மட்டுமின்றி அதிமுக மட்டும் கிடையாது, வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் கிளை அளவில் அதன் இயக்கம் வலுவாக இருக்கும் வரைதான் அதற்கு பலம். ஆனால் கிளை பலத்தையே கட்சி கைவிடுகிறதெனில் அக்கட்சிக்கு சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு கண்டிப்பாக இனி வரும் காலங்கள் எதிர்காலம் இருக்காது என்றுதான் கூறப்படுகிறதா? அந்த வகையில்தான் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவின் எதிர்காலம் குறித்த அரசியலமைச்செல்லாம் கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்கிறார்கள். இந்த வகையில்தான் எடப்பாடி பழனிசாமியின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் வெகுவாக இருந்து கொண்டிருக்கிறதா? மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.